கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு தடவை மக்காவிலே ஓடி வருகிறார். நபி அவர்கள் கஅபாவிலே சாய்ந்தவர்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுஉ லனா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக நீங்கள் உதவி தேட மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எங்கள் நிலைமைகளை பாருங்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையில் ஈமானை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கப்பாப் அவர்களை நெருப்புக்கு மேலே அவர்கள் கட்டிவிட்டு கீழே நெருப்பை போட்டு விடுவார்கள். அவருடைய உடம்பில் இருக்கின்ற சதைகள் அந்த நெருப்பிலே பட்டு அந்த சதைகள் உருகி அந்த நெருப்பை அணைத்து விடுகின்ற நிலைமை வந்துவிடும். பிற்காலங்களிலே மக்களிடத்தில் தன்னுடைய முதுகு பகுதியை, அவருடைய இடுப்பு பகுதியை காண்பிப்பார். அங்கே எலும்புகள் மாத்திரம் தென்படக்கூடிய வகையில் அவருடைய இடுப்பு பகுதி இருக்கும். அந்த சதை அனைத்தும் அது அந்த நெருப்பிலே பட்டு ஊனமாக விழக்கூடிய அளவுக்கு அந்த ஈமானுக்காக அவர் அவற்றை எதிர்கொண்டார். இப்படிப்பட்ட கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி சாய்ந்து தூங்கியவர்கள் எழுந்து உட்கார்ந்து கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் இந்த ஈமானுக்காக, இந்த கொள்கைக்காக, இந்த தீனுக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய நடு உச்சியிலே வாள் வைக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். உயிரோடு வைத்து இரும்பு சீப்புகளினால் வாரப்பட்டார்கள். இப்படிப்பட்ட மிக பெரும் கொடுமையின் உச்சத்தை கண்டார்கள். ஆனால் அவர்கள் ஈமானில் இருந்து, அவர்கள் கொண்ட அந்த தீனில இருந்து ஒரு கணமேலும் அவர்கள் பின்வாங்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த ஈமானில் அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பினால் சுடப்பட்ட அந்த கப்பாப் ரலி அவர்களை பார்த்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த ஈமானுக்காக இவ்வளவு தியாகங்களையும் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய அதிகமானவருடைய வரலாறுகள் இந்த ஈமானுக்காக அவர்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களும் சோதனைகளும் அவைகளை தாங்கியதாகவே அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே ஈமான் என்பது அதை முறையாக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் நாளாந்தம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஈமானை பலமாக கெட்டியாக பிடித்து உறுதி மூச்சு வரைக்கும் அந்த ஈமானோடு வாழுகின்ற அந்த பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவரின் மீதுள்ள தார்மீக கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.